ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு SAP Vision. இன்னைக்கு டேட்டு 30/7/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் இந்த 2026-27 கல்வியாண்டில் கலந்தாய்வு நடத்துவது தொடர்பாக, ஆன்லைன் கலந்தாய்வு நடத்துவது தொடர்பாக இந்த கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ் கூட மீட்டிங் கண்டக்ட் பண்ணார். அதில் ஒரு 3 சிறப்பம்சங்களை இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தியுள்ளாங்க. அந்த 3 சிறப்பம்சங்களில் ஸ்பெஷலைஸ்டாக ஃப்ரீஸ் அண்ட் ஃப்ளோட் மெத்தடை இந்த ஆண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கலந்தாய்வை மேலும் எளிமையாக்கும் விதமாக அமைந்துள்ளது. அது என்ன சார் ஃப்ரீஸ் அண்ட் ஃப்ளோட் மெத்தட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் SAP Vision யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவருடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல மெரிட் பேசிஸில் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி, அதே போல் மைனாரிட்டி சீட்டு, NRI சீட்டு, 15% ஆல் இண்டியா கோட்டாவின் கீழே வரக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ், அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி உள்பட பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட்லேயும் சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் இந்த 2026-27 கல்வியாண்டில் உங்களுக்கு கலந்தாய்வை ஆன்லைனில் நடத்துவதற்கும், அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த கலந்தாய்வை மேலும் எளிமைப்படுத்தும் விதமாக நிறைய நடைமுறைகளை இந்த ஆண்டு கொண்டு வந்திருக்காங்க. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் கவுன்சிலிங் ப்ராசஸ் டு பி க்ளீன், ஃப்ரீஸ் அண்டு ஃப்ளோட் ஆப்ஷன். இது என்ன சார் ஃப்ரீஸ் அண்டு ஃப்ளோட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உதாரணத்துக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் எனக்கு X அப்படின்ற ஒரு காலேஜ் கிடைக்குது. இதை உங்களுடைய கற்பனைக்கு ஏற்றாற் போல் நீங்களும் அதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிக்குதோ அந்த காலேஜை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போது எனக்கு ரவுண்டு 1ல் ஆல் இண்டியா கோட்டாவில் X அப்படின்ற ஒரு காலேஜ் கிடைக்குது. அந்த காலேஜ் தான் என்னுடைய விருப்பக் கல்லூரி. அந்த காலேஜ் கிடைச்சா எனக்கு போதும் அப்படின்னு நான் நினச்சி சாய்ஸ் ஃபில் பண்ணுறேன். எனக்கு அதே காலேஜே கிடச்சிருச்சு. ஃபர்தராக நான் எங்கேயும் மூவ் பண்ண விரும்பலை. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எய்ம்ஸ் டெல்லி தான் வேணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கிறேன். ரவுண்டு 1ல் எனக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் எய்ம்ஸ் டெல்லியே கிடச்சிருச்சு, எனக்கு அதுவே போதும் அப்படின்ற ஒரு மனநிலையில் வந்துட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஃபிசிக்கலாக அங்கே ரிப்போர்ட் பண்ணணும். ரவுண்டு 1 காலேஜில் ஃபிசிக்கலாக ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணிவிட்டு என்னுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே ஃப்ரீஸ் ஆர் ஃப்ளோட் அப்படின்ற ஆப்ஷனை கேட்பாங்க. எனக்கு அந்த கல்லூரியே பிடிச்சிருச்சு, மேற்கொண்டு 2வது ரவுண்டு அடுத்தடுத்த சுற்றுகளில் நான் என்ன பண்ணல, ரீஅலாட்மெண்ட்டுக்கு போகலை, அப்கிரேடேஷனுக்கு போகலை அப்படின்னா ஃப்ரீஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுவேன். அப்படின்னா எனக்கு அந்த கல்லூரியே போதும் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஃப்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம், ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அட்மிஷன் ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த கல்லூரிக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோ அந்த ஃபீஸையும் நான் கட்டிட்டு அங்கேயே செட்டில் ஆகிடுறேன். இதுக்கு பேர் ஃப்ரீஸ். ஓகேங்களா? இதுவே டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் நீங்கள் அதே மாதிரி நினச்சிக்குங்க. இல்லை சார், இந்த கல்லூரியை விட, ஓகேங்களா, இப்போ எனக்கு Xங்கிற ஒரு கல்லூரி கிடச்சிது, அந்த கல்லூரியை விட நான் Y அப்படிங்கிற கல்லூரியை அடுத்தடுத்த சுற்றுகளில் நான் சாய்ஸ் ஃபில் பண்ணி அங்கே கிடைச்சா நான் போயிடுவேன், ரீஅலாட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச அந்த கல்லூரிக்கு நான் ஃபிசிக்கலாக ரிப்போர்ட் பண்ணணும். நேரடியாக போய் நான் வந்துட்டேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு என்னோடய ஒரிஜினல்ஸை கொடுத்து செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நான் ஃப்ளோட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஃப்ளோட் அப்படின்னா மேற்கொண்டு நான் 2வது சுற்றுகளில் இல்லை அடுத்தடுத்த சுற்றுகளில் நான் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், என்னோடய ஒரிஜினல்ஸையும் திரும்ப வாங்கிட்டு வந்துடுவேன்.
ஓகேங்களா. இப்போது ஃபஸ்ட் ரவுண்டுக்கு போனேன், அந்த காலேஜை செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இந்த ஃப்ரீஸை விட ஃப்ளோட் ஆப்ஷன் ஈஸி. ஃப்ரீஸ் அப்படின்னா எனக்கு அந்த கல்லூரியே போதும் அப்படின்ற மனநிறைவு கிடச்சிருச்சு. அங்கேயே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை முடிச்சுட்டு அட்மிஷன் ப்ராசஸை முடிச்சுட்டு பணத்தை கட்டிட்டு செட்டில் ஆகிட்டேன். ஃப்ளோட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா முதல் கல்லூரி நான் செலக்ட் பண்ணியாச்சு, அந்த கல்லூரி எனக்கு அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா. அந்த கல்லூரியை நான் வேண்டான்னு சொல்லலை, அந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணியாச்சு. ஃப்ளோட் ஆப்ஷனை கொடுத்ததுனால என்னோடய ஒரிஜினல்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரிஜினலை எனக்கே திருப்பி கொடுத்துருவாங்க. மேற்கொண்டு நான் அடுத்தடுத்த சுற்றுகள்லையும் கலந்துக்கலாம், ரீஅலாட்மெண்ட்டுக்கு நான் போகலாம், பணமும் கட்ட தேவையில்லை. ஓகேங்களா. அதாவது பேமெண்ட் வந்து எதுவும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வித்தவுட் சப்மிட்டிங் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் பேயிங் ஃபீஸ் இமீடியட்லி. ஓகேங்களா. அப்போது இரண்டாவது சுற்றில் நான் ரீஅலாட்மெண்ட்டுக்கு போகிறேன். அதாவது அப்கிரேடேஷன் சொல்லுவோம். ரீஅலாட்மெண்ட் அப்கிரேடேஷன் எல்லாம் ஒன்று தான். அப்கிரேடேஷன் ஃபெசிலிட்டி வில் கண்டினியூ டில் த தேர்ட் ரவுண்டு. மூன்றாவது சுற்று வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அந்த எக்ஸ் கல்லூரியை விட்டுட்டு நான் எக்ஸ் கல்லூரியை வச்சுக்கிட்டு நான் திரும்பவும் ரெண்டாவது ரவுண்டுக்கு ஒய்க்கு ட்ரை பண்ணுறேன். அப்போது ஒரிஜினல்ஸை திரும்ப வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அந்த எக்ஸ் கல்லூரி, அதாவது ரவுண்டு 1 அப்படிங்கிற கல்லூரி கிடைச்ச ரவுண்டு 1ல் கிடைச்ச சீட்டை பத்திரமாக வச்சுக்கிட்டு ஹோல்டிங்கில் வச்சுக்கிட்டு சர்டிஃபிகேட்டையும் திரும்ப வாங்கிட்டு பணமும் கட்டாமல் என்ன பண்ணிடுவேன், வீட்டுக்கு வந்துடுவேன். ரெண்டாவது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணுவேன். சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு இப்போது எனக்கு ஒய் கல்லூரி தான் பிடிச்சிருக்குது அப்படின்னா நான் ஏன் எக்ஸு ஒய் அப்படின்னா எந்த கல்லூரியும் மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அந்த மாதிரி எக்ஸ் ஒய் அப்படிங்கிற டைமை யூஸ் பண்ணுறேன். சரி, இப்போ எனக்கு வந்து ரெண்டாவது ரவுண்டில் ஒய் கல்லூரி கிடச்சிருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஆன்லைனில் வீட்டில் இருந்துட்டு நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா, ஒய் கிடச்ச பிறகு ஒய் கல்லூரியில் போய் நான் பணத்தை கட்டிட்டு ஒரிஜினல்ஸை கொடுத்தா போதும். இது என்ன அப்படின்னா கடந்த ஆண்டுகளில் எல்லாம் 2026 வரைக்கும் இப்போ இந்த அப்கிரேடேஷன் போடும்போது ஃபஸ்ட்டு கிடச்ச ரவுண்டு 1 காலேஜ்லேயே சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கி வச்சுருவாங்க, பணத்தையும் வாங்கி வச்சுருவாங்க. வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது ரவுண்டுக்கு ரீஅலாட்மெண்ட் போடணும். ரெண்டாவது ரவுண்டுக்கு ரீஅலாட்மெண்ட் போடுறாங்க அப்படின்னா நான் முதல்ல ரெண்டாவது ரவுண்டில் கிடச்ச அந்த கல்லூரிக்கு போகாமல் ஃபஸ்ட் ரவுண்டு கல்லூரியில் போய் நான் ஃபஸ்ட் ரவுண்டில் சப்மிட் பண்ண என்னோடய ஒரிஜினல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கே கட்டின பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் செகண்ட் ரவுண்டு காலேஜில் வந்து திரும்பவும் அதே அட்மிஷன் ப்ராசஸை ரிப்பீட் பண்ணி ஒரிஜினல்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பணத்தை கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ 3 days தான் கேப் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னையில் இருக்கிறேன், எனக்கு வந்து கன்னியாகுமரியிலையோ தூத்துக்குடியிலையோ ரவுண்ட் 1ல் கிடச்சிருக்குது அப்படின்னா போகிறக்கு ஒரு நாள், அங்கே ஒரே நாளில் டாக்குமெண்ட் கொடுக்குறாங்களா இல்லை 2 days ஆகுதாங்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் திரும்ப வர்றக்கு ஒரு நாள், கடைசியாக லாஸ்ட் மினிட்டில் அரிபரியில் 3rd டேயில் நான் வந்து ரீஅலாட் ஆன காலேஜில் போய் ஜாயின் ஆகணும். இப்போது அந்த ஜாயினிங்க்கு டிலே ஆயிடுச்சுன்னா அந்த லாஸ்ட் டேட் அண்ட் டைமுக்குள்ளே நான் போய் சேராமல் விட்டால் ரெண்டாவது கல்லூரியும் போயிடும். ஃபஸ்ட்டு கல்லூரி ஆல்ரெடி ரீஅலாட்மெண்ட்டில் அப்கிரேடேஷனில் கிடைச்சதுனால அந்த கல்லூரியும் கேன்சல் ஆகிருக்கும். இது வந்து 2026 நடைமுறை. இப்போது அந்த நடைமுறையை தான் மாற்றி இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் வந்து 1 டைம் பண்ணால் போதும். ரவுண்டு 1ல் மட்டும் நம்ம போய் எந்த கல்லூரி ஆர் ரவுண்டு 2ல் எங்கே கிடச்சிருக்குதோ அங்கே போய் ஃபிசிக்கலாக ரிப்போர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அங்கேயே செட்டில் ஆகிக்கிறோம். மேற்கொண்டு நம்ம எங்கேயும் போக வேண்டியதில்லை, அந்த கல்லூரியே போதும். ஃப்ளோட் ஆப்ஷனை கொடுத்தோம்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை முடிச்சுட்டு பணம் கட்டாமல் ஃபீஸை கட்டாமல் சர்டிஃபிகேட்டையும் திரும்ப வாங்கிட்டு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கை முடிச்சுட்டு அதன் பிறகு செகண்ட் ரவுண்டு காலேஜுக்கு மட்டும் போனால் போதும். இதனால் டிரான்ஸ்போர்ட்டிங் அந்த இஷ்யூஸ் இல்லை. அதே மாதிரி ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கிற டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு இங்கே வந்து சேர வேண்டிய அறிகுறி இல்லை. ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு சில தனியார் கல்லூரிகளில் ஃபுல் அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கறதில்ல, அந்த சிரமமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு அமௌண்ட்டு வந்து ஒரு கல்லூரியில் மாட்டிக்கிச்சு, செகண்ட் ரவுண்டில் நம்ம இப்போ போய் சேரும்போது
திரும்பவும் ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ 10 to 15 டேஸுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து ஒரு இடத்துல பிளாக் ஆகிக்கும். இந்த சிரமங்களெல்லாம் தவிர்க்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஃப்ரீஸ் அண்டு ஃப்ளோட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க விஷயம். மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கலந்தாய்வை மேலும் எளிமையாக்கக்கூடிய விஷயம். ஸோ இங்கே பாருங்கள், the government will ensure transparent merit basis technology enabled NEET UG counseling process preparation அதற்கான ஒர்க்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதன் காரணமாக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா will update soon. அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேரையும் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு நியூ ப்ராஸ்பெக்டஸ் இந்த 3 நடைமுறைகள், அதாவது ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நம்ம வந்து ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் பண்ண வேண்டியதில்லை. ஒன் டைம் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் இன்ட்ரடியூஸ்டு. ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபார் கேண்டிடேட் ஆப்டிங் ஃபார் சீட் அப்கிரேடேஷன். அப்போது செகண்ட் ரவுண்டுக்கு போகும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே என்ன பண்ணிட்டாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபைடு அப்படிங்கிற ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதை எடுத்துகிட்டே நீங்கள் செகண்ட் ரவுண்டில் போய் உங்கள்கிட்ட தான் ஒரிஜினல் இருக்குது. காலேஜில் ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரிஜினல்ஸையும் வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஸோ டைரெக்டாக செகண்ட் ரவுண்டில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ஒரிஜினல்ஸை கொடுத்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபைடு அப்படிங்கிற அக்னாலஜ்மெண்ட்டையும் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் த்ரூ MCC போர்ட்டல். அது மட்டும் இல்லாமல் NRI டாக்குமெண்ட்டை வந்து அப்லோடு த்ரூ த டெடிகேட்டட் ஆன்லைன் போர்ட்டல். NRI கேண்டிடேட்டு அப்ராடில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் இங்கே வந்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியாக அப்கிரேடேஷன் எல்லாம் முடித்து எந்த காலேஜ் உங்களுக்கு ஃபைனல் ஆகுதோ, எந்த காலேஜில் ரீஅலாட்மெண்ட் பண்ணுறீங்களோ அப்போது அந்த காலேஜுக்கு வந்தால் போதும். ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங்கை முடிச்சுட்டு அப்கிரேடேஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டை இடைப்பட்ட டைமில் இடைப்பட்ட சுற்றுகளில் அப்லோட் பண்ணால் போதும். PWT கேண்டிடேட்டுக்கு சென்டர்ஸ் பார்த்திங்கன்னா முதல்ல 16 சென்டர் இருந்தது, இப்போ 61 சென்டராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹெல்ப்லைன் நம்பர் 24/7 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இமெயில், உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்தால் அந்த இமெயிலையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த 2026 கலந்தாய்வில் ஆல் இண்டியா கோட்டாவில் நடைமுறைப்படுத்துவதற்கான கலந்தாய்வு கூட்டம் நேற்று நடைபெற்றுள்ளது. இன்று எந்த நேரத்திலும் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கான நோட்டிஃபிகேஷன் வரலாம். அதற்கான ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராஸ்பெக்டஸில் என்னென்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த ரவுண்ட்லையெல்லாம் பெனால்ட்டி இருக்குது, அப்கிரேடேஷன் என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ப்ராஸ்பெக்டஸை பார்த்துட்டு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற எல்லா வீடியோஸுக்கும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்க்கணும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.